ஐபிஎஸ் இல்லை சார் அவரு. இருக்கட்டும். பிஜேபி ஐபிஎஸ்ஸா காங்கிரஸ் ஐபிஎஸ்ஸா? முன்னாள் ஐபிஎஸ். இருக்கட்டும். பிஜேபியில் தானே இருக்காரு. அவரோட கர்நாடகாவில் அவரோட நெருக்கமான நண்பர் யார்? பிஎல் சந்தோஷ், தேஜஸ்வி சூர்யா. அவங்களுக்கு பிஜேபியே ஒழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற சித்தராமையா உதவுவாரா? ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கூட்டம் நடத்த அனுமதி தர மாட்டேன்னு சொல்கிற மல்லிகார்ஜுன கார்கேவோட மகன் பிரியங்க் கார்கே உதவுவாரா? டிகே சிவகுமார் உதவுவாரா? யார் உதவுவார்? யாரால் உதவ முடியும்? காங்கிரஸா? காங்கிரஸால் மட்டும்தானே உதவ முடியும். இப்போ அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா நினைத்தால் உதவ முடியுமா? சொல்லுப்பா. அரசாங்கத்தோட அஃபிஷியல் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அவர் நினச்சா உதவ முடியுமா? முடியும். யார் அட்வைசர் டு கர்நாடகா? சுனில் கனகுலு. அப்படியா? அப்படித்தான். சுனில் கனகுலுவின் சிறப்பம்சத்தை சொல்கிறேன். எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும்போதும் அவர் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. சித்தராமையா முதல்வர் அமைச்சராக இருக்கும்போதும் அவர் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. சுனில் இப்போது துணை முதல்வருக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர். அப்போ அண்ணாமலை என்ன தான் பண்ணினுக்கிறாரு? 20 லட்ச ரூபா இல்லாமல் தானேப்பா பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடன் வாங்குறேன்னா? நீ தானேப்பா சொன்ன, நான் சொல்லப்பா. வாட்ச் வாங்க கூட காசு இல்லை, என் ஃப்ரெண்டு சேரலாத வாங்கி கொடுத்த வாட்ச்சு இம்போர்ட்டடு, நீ தானே சொன்ன. சோத்துக்கே வழியில் ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்கிறாங்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க. சார் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என்ன சார் 3000 கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சாதாரணமாக? அதுவும் சாதாரணமாக அப்ரூவல் வாங்குறீங்க.